வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம கிரீடை பற்றி போன வாரம் பேசணும். அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் பர்த்டே வந்துடுச்சு. இன்னைக்கு இன்னொரு சின்னை பற்றி பார்ப்போம். வினோத், என்ன சின் சொல்லுங்க? ப்ரைட்னா என்னது தமிழில்? நம்மளை பார்த்து நம்மளே சந்தோஷப்படுறதா? இல்லை, சந்தோஷப்படுறது கர்வம்னு சொல்லுவோம். கர்வம். வெல், இதான் எனக்கு ஒரு கன்ஃபியூசிங்கான சின்னிங்னு இருக்குது. ஏன்னா செல்ஃப் எஸ்டீம் இம்பார்ட்டண்ட்டுங்கிறோம். நீ ஒன் மேலே நம்பிக்கை வச்சுக்குது. ஆனால் இது ரொம்ப ஃபைன் டிப்பிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் செல்ஃப் எஸ்டீம் சொல்லுறது இன்னொன்று ஆள் ஃபுல் ஆஃப் ப்ரைடுன்னு வேணால் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஹவு டு நோ உங்களுக்கு இன்டர்னல் கிளாக்ல நீங்கள் கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, தட் யூ நாட் பிகம் டூ மச் ப்ரைட் ஆஃப் யுவர் செல்ஃப். செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவன் மற்றவன்கிட்ட பீத்திக்க மாட்டான். ஓகே, ஒரே கல்ல அடிச்சிட்டிங்க நீ. ஐ எம் திஸ், ஐ எம் தட், அண்ட் நான் தான் சொல்லிக்க மாட்டேன். எவன் ஒருத்தர் நான் தான் சொல்லிக்கிறானோ, ஒரு பர்சனாலிட்டி கல்ட்டு வளர்க்குறானோ, அவனுக்கு ப்ரைட் இருக்குது. எவன் ஒன்றுமே பேசாமல் கான்ஃபிடென்ட்டாக அவன் வேலையை பண்ணிட்டு போகிறானோ, அவனுக்கு செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்க. இந்த செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது ரத்தன் டாட்டா, ப்ரைடுங்கிறது முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி. இதுதான் எக்ஸாம்பிள். அவ்வளோதாங்க. காஃபி குடிக்கணும்னா போய் குடிங்க காஃபி. நான் நினச்சேன் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேட்டர்னு. அண்ட் இதில் என்னென்னா, செல்ஃப் எஸ்டீம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கான்ஃபிடென்ஸ் இருக்காது. இஃப் யூ ஹவ் லோ செல்ஃப் எஸ்டீம், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு வைங்க, பயம் வந்துடும். பயம் வந்தால் எல்லாமே காலி. ஸோ அது ஒரு ட்ரையாங்கிள். கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம் அண்ட் ஃபியருங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். தி கிரேட்டர் தி செல்ஃப் எஸ்டீம், தி கிரேட்டர் தி lesser the fear and more the confidence. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த செல்ஃப் எஸ்டீமே இருக்காது. ஆனால் எனக்கு செல்ஃப் எஸ்டீம் இல்லை அப்படிங்கிறத மறைக்கிறதுக்கு நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பிஹேவ் பண்ணுவேன். ஸோ டு ஹைட் மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஐ வில் ரோல் ஓவர் அ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டு புஷ் பீப்புள் அரவுண்ட் மீ. ஆக்சுவலி எனக்கு இருக்கிறது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. என் செல்ஃப் எஸ்டீம் 0. என் செல்ஃப் எஸ்டீமை மறைக்கிறதுக்காக நான் ஏர் ஆஃப் ப்ரைடு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் காட்டுவேன். எனக்கு 1+1 2 கூட தெரியாது. ஹியூமிலிட்டிங்கிறது எனக்கு 1+1 2 தெரியாது, நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது. பட் அந்த அவமானத்தில் என்ன பண்ணுவாங்கன்னாச்சா, இது கூட உனக்கு தெரியாதுன்னா, ஆமான்னு தெரியாதுங்கிற அவமானத்தை ஒத்துக்காமல் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அதானே எனக்கு தெரியுமே, இதுதான் நீ பண்ணிவிடு, அதுதானே எனக்கு தெரியுமே, இதுதான் நீ பண்ணிவிடு அப்படின்மா. ஸோ தி அதர் வெர்ஷன் ஆஃப் ப்ரைடு இஸ் அஸ் இஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. அது உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஹைட் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரைடு, இன்ஃபீரியாரிட்டி, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் எப்போ வரும்னா, when you are not confident of yourself. When you are not confident of yourself, you have no self-esteem. சரி, நீங்கள் ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம லைஃப் டைமில், நீயும் உங்கள் லைஃப் டைமில் எங்கள் லைஃப் டைமில் பார்க்கும்போது, ஆர் லிட்டில் மோர் தென் ஆர் லைஃப் டைம், நம்ம க்ராப் ஆஃப் லீடர்ஸ்லாம் நம்ம ஊரில் எடுத்தாங்க. லோக்கல் லெவல் லீடர்ஸ் டு நேஷ்னல் லெவல் லீடர்ஸில், இன்டர்நேஷ்னல் லெவல் லீடர்ஸ் எல்லாருமே நிறைய செல்ஃப் எஸ்டீம், கான்ஃபிடென்ஸ், சரிங்களா, இருந்தது. இல்லை, நான் உனக்கு என்ன புரியணும்னா, 95% ஆஃப் சோ கால்ட் லீடர்ஸுக்கு நெய்தர் ஹேவ் செல்ஃப் எஸ்டீம் நார் கான்ஃபிடென்ஸ். அதுதான் ரியாலிட்டி. ஈவன் இன் த பாஸ்ட், இந்த லாஸ்ட் 50 years, எஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இண்டிவிஜுவல் நேம்ஸ் ஹியர், பட் பை அண்ட் லார்ஜ்ங்கிறீங்க. பை அண்ட் லார்ஜ் லோக்கல் லெவலில். அதனால தான் நீங்கள் ஒரு பாலிட்டிஷியனை பார்த்தீங்கன்னு வைங்க, என் ஃபோட்டோ போட்டிருக்கியான்னு பார்ப்பான் முதல்ல. அதுவும் சைஸ் பார்ப்பான். அதில் என் ஃபோட்டோ சைஸ் என்னன்னு பார்ப்பான். சின்னதாக போட்டு என்னோட ஆள் எவனை போட்டே என்ன ஃபோட்டோ போடலையம்மா அப்படின்னாலே என்னன்னா அவனுக்கு ஸோ செல்ஃப் எஸ்டீம் இல்லைன்னு அர்த்தம். எஸ், ஹைலி செக்யூர் லீடர் வில் நாட் கேர். எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஐ டோன்ட் நீட் ஆல் தீஸ் ப்ராப்ஸ். சரி, ஸோ இஃப் உங்களோட ஸ்கூலிங்கு, எஜுகேஷன் அது இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னா, இந்த செல்ஃப் எஸ்டீம் டெவலப் பண்ணது எப்படி தான்? ஒரு இஃப் ஐம் ஃபாதர், ஒரு சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா, ஹவ் டு ஐ ஒரு நல்ல ஸ்கூலில் போட்டனால செல்ஃப் எஸ்டீம் அதெல்லாம் வராது. எப்படி செல்ஃப் எஸ்டீமை கொண்டு வருது?
Self-esteem is built by building small victories in life and fathers celebrating that self-esteem victories. ஓகே. So every victory has to be celebrated. That's how confidence is built. It's very easy to crush the confidence of the other person. Especially சின்ன குழந்தையோட கான்ஃபிடென்ஸை க்ரஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நல்லா புரியுதுங்க. ஸோ ஃபியரை ரெடியூஸ் பண்ணதுக்கு வாழ்க்கையில் உனக்கு செல்ஃப் எஸ்டீம் வரணும். ஆமாம், செல்ஃப் எஸ்டீம் பில்ட் ஆனால் கான்ஃபிடென்ஸ் வரும். அட் தி ஹார்ட் ஆஃப் ஃபியர், அட் தி ஹார்ட் ஆஃப் லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் ஆங்கர் இஸ் ஃபியர். ஃபியரை மறைக்கிறது தான் ஆங்கரு. ஆங்கர் வந்து செல்ஃப் எஸ்டீமை கவர் பண்ணும். அண்ட் உங்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மறைக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் இது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. ப்ரைட் அட் எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணணும், உங்களே எரிச்சிடும். ஏன்னா அப்படியே நான் தான். ஸோ ஈவன் த ஸ்மாலஸ்ட் ப்ரிக் ஆமாம் வலிக்கும், ரொம்ப பலூனு வெடிச்சிடும். ஸோ எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ் மாதிரி தான் இது. ரொம்ப உண்மைங்க. ஒரு பானைக்குள்ள கல்லை போட்டு உருட்டினா, காலியாக இருக்கிற பெருங்காயம் டப்பாவில் கல்லை போட்டு உருட்டினா என்ன ஆகுமோ அதுதான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதை ஈஸியாக ப்ரிக் பண்ணிவிடுவாங்க, ஈஸியாக அடித்து நிமித்திடுவாங்க. இதில் யாருமே விதிவிலக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து அப்பாவாக இருந்து ஒரு குழந்தைய எப்படி பில்டப் பண்ணதுன்னு சொன்னோம். ஸோ ஒரு லைஃப் பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணும்போது இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆச்சு இல்லை? ஏன்னா நம்ம லைஃபே டார்ச்சர் ஆகிடும். நம்ம தப்பான பர்சனை போய் இதுமாரி லோ செல்ஃப் எஸ்டீமை போய் கல்யாணம் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு இப்பயும் நம்ம அடிமையாக இருந்து அவங்களுக்கு வந்து தூக்கி வச்சுட்டே இருக்கணும். சரி, உனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மற்றவங்க லைஃப் பார்ட்னர் விடுங்க. இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கே செல்ஃப் எஸ்டீமே கிடையாது. ஏன்னா செல்ஃப் எஸ்டீம் கம்ஸ் ஃப்ரம் ஒர்க் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் புட்டிங் விக்ட்ரிஸ். ரைட்டா? இன்றைக்கி இருக்கிற பசங்களை நீ போய் சேல்ஸ் கால் பண்ணிருந்தான்னா பயந்து டேபிள் கடியில் போய் உட்காந்துப்பாங்க. மார்க்கெட்டிங்னா வேணாம், சேல்ஸ்னா வேணான்னு. ரிஜெக்ஷனை பார்த்து பயப்படுறவனுக்கு நீ மற்றவங்க செல்ஃப் எஸ்டீம் விடுங்க. ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் ஆள் ஒரு சாதாரண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணோட லைஃப் எவ்வளோ மிசரபுளாக இருக்கும். ஸோ ரொம்ப மிசரபுளாக இருக்கும். எல்லோரும் அவங்க செல்ஃப் எஸ்டீமை பில்டப் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். கரெக்ட். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் அதர் திங்ஸ் எக்ஸ்டர்னலி. ஃபஸ்ட்டு நீ உங்களோட வேலையை நீ ஒழுங்காக செய். உன்னோட செல்ஃப் எஸ்டீமு உன்னோட இது மென்டல் ஹெல்த்தை நீ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. பாக்கியெல்லாம் அதே சரியாயிக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொந்தக்காரன்ட்டையும் அனுப்புங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம்.
தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.